பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடரேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பிரபல நடிகர் போஸ் வெங்கட் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. நான் தமிழ் எங்கள் வீட்டில் பேசுகிறதில்ல, ஆனால் நான் தெலுங்கு தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அது போகிற இதில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது, பேட்டியில் சொல்லும்போது அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி ஆட்கள் ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க, அப்படியாக பேசுகிறாங்க, அப்படியாக பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக சீமான் கட்சி ஆட்கள் அப்படின்னே சொல்ல வராங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா யாருமே தெலுங்கு பேசுறதில்ல, மறந்துட்டோம், அம்மா எல்லாமே மறந்துட்டோம். அது பல தலைமுறைக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். யாருமே இப்போ எங்களுக்கு தெலுங்கு மொழியே தெரியாது, நாங்கள் தமிழர்கள் தான் அப்படின்றாங்க. தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் தெலுங்கு மொழி எங்களுக்கு, அதை நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏதாவது ஒரு தெளிவாக ஒரு இடத்துல இருக்கணும். பிரபலமான நடிகர், அவர் சொல்கிறது சமூகத்தில் ரொம்ப வெளிப்படையாக போய் அதிகமாக பரவும். சமூகம் அது முக்கியமாக எடுத்துக்கும். அதில் சொல்லக்கூடிய மைய கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் தமிழர் கட்சி, சீமான் இவர்கள் எல்லோரும் ஒரு இனவெறியோடு இருக்கிறார்கள். தெலுங்கு என்று ஒரு பிரித்து பேசுகிறாங்க, ஒரு இனவெறியோடு பேசுகிறாங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தாக இருக்குது. ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தெற்க ஒரு அம்மா, அது பேர் கூட மறுத்துட்டேன், மருத்துவர், அடிக்கடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இனவெறின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இனவெறி அப்படின்ற அரசியலை கொண்டு வந்ததே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று சொல்ல அந்த இனவெறின்றதை தூண்டி பச்சை தமிழன், இவரை பச்சை தமிழராகவும் எம்ஜிஆரை மலையாளி என்பதாகவும் சித்தரித்து அங்கே தொடர்ந்து தான் அந்த இனவெறி அரசியல். ஆக இன்றைக்கி யாரும் இதை புதுசாக பேசலை. உங்களுக்குள்ளே தான் இருக்கிற அந்த இனவெறி. தமிழர்கள்கிட்ட உண்மையிலே இது கிடையாது. இப்போ போஸ் வெங்கட் சகோதரர் அவருக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக சீமான் எங்காவது ஒரு இடத்துல ஒரு இனவெறியோடு அவர் பேசக்கூடிய அரசியல் இனவெறி தான் அப்படின்றத நீங்கள் எதை வச்சு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்றது விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். உங்கள் மேலே ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஆட்களாக இருந்தால் கண்டிக்கக்கூடியது. நாம் தமிழர் கட்சி பேரில் நிறைய பேர் முகநூலில் எழுதுவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும். கட்சிக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வெளியில் தமிழ் தேசியராக இருப்பாங்க, இல்லை அந்த பற்றில் இருப்பாங்க. அவங்க எழுதுகிற விமர்சனம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உங்களை அப்படி கொச்சைப்படுத்தும் விதமாக, அல்லது தனிமைப்படுத்தும் விதமாக, அல்லது உங்களை கடும் சொற்களாக பேசக்கூடிய விதமாக யார் பேசியிருந்தாலும் அது தவறு, கண்டிக்கக்கூடியது. அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகராக சமூகத்தில் எல்லோருடனும் இணைந்து செயல்படக்கூடிய நீங்கள், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைமைக்கும் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இனவெறி, தெலுங்கு என்ற மொழி அதிகமாக இருக்கிறது இங்கே, அதை அடிக்கடி அவங்க குற்றம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சொல்கிறது ஏற்புடையதல்ல. அது ஒரு பொறுப்பற்ற பேச்சாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். இந்த சமூகம் தான், தமிழ் சமூகம் சேர்ந்து தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்கு. எல்லோருக்கும் பொதுவாக சிந்திக்கக்கூடிய நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரு செயல்பாடு அது எப்படிலாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத யோசித்து நீங்கள் பேசியிருக்கணும். இப்போ சீமான் விடயத்துக்கு வருவோம். சீமான் எந்த இடத்துல ஒரு இன வெறியராக இருந்தார் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு பேச முடியுமா? பல முறை சொல்லியாச்சு. அந்த கட்சியில் இன்னைய தேதிக்கு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் பகிரங்கமாக அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பு வரைக்கும் இருக்கிறார்கள். வழக்கறிஞர் அணியில் இருக்கிறாங்க, மருத்துவ பிரிவில் இருக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 தேர்தல்களில் அவங்கள போட்டியிடவும் வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் இனவெறியை பேசக்கூடியவராக இருந்தால் எப்படி இந்த குறிப்பாக தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய கட்சிக்குள்ளே ஏற்று செயல்பட வைப்பார் அப்படின்றது இருக்கும்.
அந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் எப்படி இந்த கட்சிக்குள்ளே வந்து தங்களை இணைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இது என்ன கருத்தியல் ரீதியாக இருக்கிறதுன்னா, இல்லாத ஒரு திராவிடத்தை வந்து தூக்கிக்கிட்டு அது குறிப்பிட்ட ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்காக வேண்டி திராவிடம் திராவிடம் திராவிடம்னு பேசிட்டு இருக்கிற இந்த போக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்குது. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல அரசியலை வந்து கொடுக்க முடியல. அதனால் வந்து அது வந்து விமர்சிக்கப்படுகிறது. அது வந்து நீர்த்து போன ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரசியல் கோணத்தில் இங்கே விமர்சனம் வருகிறது. அதுக்குள்ளே தெலுங்கர்கள் வந்து அதிகமாக சில பேர் வந்து எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய செயல் விமர்சிக்கப்படும் போது அது ஒட்டுமொத்த தெலுங்கர்களுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பட்டுன்னு நின்றுறீங்க. அப்போ அதே கேள்வியை உங்கள்கிட்ட திருப்பி கேட்டால் சரியாக இருக்குமா? நீங்கள் தான் நீதி கட்சியை நாங்கள் தான் அவங்க உருவாக்கணும், தமிழர்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம், இதெல்லாம் சாதி ஒழிப்பு நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மொழியினர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளாகவும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலையும் அமைச்சர்கள் பட்டியலையும் அதிக தொகையை வைத்து கொண்டிருப்பது சமூக நீதிக்கு எதிரானதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தார்மீக பொறுப்பு வந்து இந்த திராவிடம் குறிப்பாக திமுக இவர்கள் செய்யக்கூடியது தவறு, இது வந்து அநீதி, தமிழர்களுக்கு உண்டான பங்களிப்பை கொடுத்து விட்டு நமக்குண்டான பங்களிப்பை நம்ம வச்சுக்கணும்னு எப்பயாவது இந்த சமூக நீதி இங்கே பேசியிருக்கீங்களா? இதுதான் விமர்சிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாமும் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறீங்க, சமூக நீதியை பார்ப்பதாக சொல்கிறீங்க, சாதியை ஒழிச்சதாக சொல்லக்கூடிய நீங்கள் போஸ் வெங்கட் உள்ளிட்ட நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒரு அதிகமாக குறிப்பிட்ட அந்த கொழுத்த செல்வாக்கூடிய அமைச்சர் பதவி மட்டுமே இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும் இருக்குது ஏன் அப்படின்ற ஒரு அரசியல் வருகிறதா இல்லை? இதுதான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. இதுதான் விமர்சனமாக வைக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்ட தெலுங்கு மொழி பேசக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சி பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர்கள் திராவிடம் என்ற பெயரில் குறிப்பிட்ட ஒரு குடும்பம் மட்டுமே இங்கே கோல் வச்சு கொள்ளை எடுத்து கொண்டு இருப்பதற்கு, இப்படி ஏமாற்றி அரசு செய்வதற்கு, பிற மொழியாளர்களை பயன்படுத்தி இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு ஏற்புடையது அல்ல என்கிற தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளாக இருக்கிறார்கள், நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. சீமானுக்கு இனவெறி இருக்குது, தெலுங்கு மொழியர்களெல்லாம் வெறுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தால் 2-3 விடயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பேசலை, ஆனால் பேசியாக வேண்டும். தெலுங்கு மொழியை பேசக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்கள் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ரெட்டியார் சமூகம். அவர் ராஜீவ் படுகொலையில் வந்துட்டு முழுக்க தமிழர் பக்கமே நிற்கின்றார். இந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பில்லை, இதை செய்தது சர்வதேச சதி, அமெரிக்கா உளவு நிறுவனம் இதற்குள்ளாக இருந்து இந்தியாவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி இன்னும் உள்ளிட்டவர்களை உள்வைத்து கொண்டு செய்த ஒரு படுகொலை இது என்பதை பகிரங்கமாக பேசி நீண்ட நெடிய காலமாக போராடி கொலை மிரட்டலுக்குள்ளாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஜெயின் கமிஷனில் போய் நேர் நின்று அங்கே வாதாடி இது வந்து சொன்னது உண்மைதான் என்று அந்த தீர்ப்பிலேயே வந்து ஜெயின் நீதிபதி அறிவிக்கின்றார். ஒன் ஆஃப் தி பர்சன் மிஸ்டர் திருச்சி வேலுசாமி அஃபிடவிட்டினுடைய அந்த தாக்கத்தின் அடிப்படையில் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறது நீதிமன்றம் என்றால், சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி சந்தேகத்துக்கிடமாகவே இந்த விசாரணையில் முழுக்க நடந்து கொண்டார்கள். இந்த விசாரணையை மடைமாற்றுவதற்கும் அதை திசை திருப்புவதற்குமான பங்களிப்பில் இருந்தார்கள். ஆகவே இவர்கள் உள்ளிட்ட 18 பேரை விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பை சொன்னது. அதன் பேரில் MDMA விசாரணை போட்டது. தொடர்ந்து அதனாலேயே அந்த கட்சிக்குள்ளாக அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவருக்கு பின்பாக வந்த பலருக்கும் வந்து பதவிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு கட்சியில், ஆனால் அவருக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நாங்கள் மாமனிதராக தான் பார்க்குறோம். தமிழுக்காக குரல் கொடுத்து ஒரு பெரும் தலைவராக பார்க்கிறோம். இவருடைய இந்த குரலை, இந்த பதிவை பொதுவெளியில் யார் கொண்டு வருவதற்காக நீங்கள் சொன்னக்கூடிய அந்த திராவிடம் இருக்குதுல்ல செய்ததா? தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த திராவிடம் செய்ததா? அவரை பற்றி அந்த புத்தகம் எழுதி அவருடைய சமூகத்தில் அவருடைய பதிவு, அவருடைய வரலாறு பதிவு செய்ய வேண்டும் என்று செய்தது நாங்கள். குறிப்பாக நான் எடுத்து செய்யும்போது அதை உடனடியாக வந்து ஆமோதித்து இது கட்டாயம் வெளியில் கொண்டுட்டு வரணும் மாமாவை பற்றி, இதற்காக என்ன சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம், நாங்கள் துணை இருக்கிறோம் என்று எனக்கு பக்கபலமாக இருந்தது. அந்த புத்தகத்தை எழுதி ராஜீவ் படுகொலை தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற திருச்சி வேலுசாமி அவருடைய புத்தகத்தை எழுதி வெளிக்கொண்டு வருவதற்கு தார்மீக பொறுப்பு ஆதரவில் இருந்தது சீமான் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் அதை நாங்கள் துணிஞ்சு நம்ம கொண்டுட்டு வரோம். அந்த நிகழ்ச்சியில் எல்லோருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களுக்கும் தேடி பாருங்கள். அப்போ அங்கே ஒரு இனவெறி சீமான்கிட்ட இருந்துகிட்டு இருந்தால் ஏன் அவரை பற்றி பதிவு தமிழ் சமூகத்தில் மாமனிதராக மதிக்கக்கூடிய மனிதராக அவர் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏன் பேசுகிறார் அந்த மேடையில்? இந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு தார்மீக அடிப்படையில் எனக்கு ஏன் பக்கபலமாக நிற்கணும்? பொருளாதார அடிப்படையில் எதுவும் நிற்கல, அது வேறு கிடையாது. ஆனால் தார்மீக பொறுப்பில் வந்து ஏன் அதை செய்யணும்? இருட்டடிப்பு செய்துட்டு போகலாமே. அந்த மனிதரை உங்கள் திராவிடத்துக்கிட்ட அச்சகர் யாரும் வச்சுக்கிட்டு இல்லையா? பெரும் முதலாளிகள் யாருமே இல்லையா? அல்லது வழக்கு வந்தால் சந்தித்து அதை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு யாருமே இல்லையா? நீங்களும் இந்த விடயத்துக்குள்ளாக பாதிக்கப்பட்டு 1991 திராவிடம் திமுக ஆட்சியை இழக்குது.
அந்த தேர்தலில் அதிமுக அதிகாரத்துக்கு வருகிறது, செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக வருகிறார், அதிகம் பாதிக்கப்பட்டது திமுக, அதையும் அவர் வெளிப்படையாக உங்களுக்காக பேசுகிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதரை அத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட அந்த புத்தகம் வெளியிடும் போது 28 ஆண்டுகள் கடந்திருந்தது. ஏன் ஒருத்தர் கூட நீங்கள் முயற்சி செய்து கொண்டுட்டு வரல? அது செய்தது தமிழர் தலைமை சீமான், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில் கொண்டுட்டு வரோம். சொல்லுங்கள், அது ஆதரவு இல்லாமல் எப்படி அது வெளியில் வந்திருக்கும்? ஏன் இங்கே வந்து இந்த இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, தமிழ் சமூகத்திலிருந்து தமிழ் உணர்வோடு ஒரு அரசியல் கட்சி தலைமை வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் எல்லோரும் குறியாக இருக்கிறேன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? போஸ் வெங்கட் அவர்களே, நீங்கள் அதுதான், எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, தமிழர் அப்படின்ற ஒரு அரசியலை பேசி கொண்டு வரும்போது மட்டும் இனவெறி இனவாதம் அப்படின்னு ஏன் நீங்கள் பதறீர்கள்? ஏன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? மனசாட்சியை தொட்டு பேசுங்க. நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தை தலையில் தூக்கி சுமப்பது தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் மட்டுமா, எல்லா சமூகத்து மக்களுமா? இந்த தமிழர் அடையாளம்னு ஒரு அரசியல் வரும்போது மட்டும் ஏன் எல்லாருமே வந்து அவ்வளோ பதறீங்க, அவ்வளோ கதறீங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? இனவெறி அரசியல். அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் என்னை விமர்சிக்கிறார்கள்னா, இங்கே யாரும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிறாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக தான் சொல்கிறாங்க, நாங்கள் மொழியெல்லாம் மறந்துட்டோங்க, எங்களுக்கு கன்னட மொழியே தெரியாது, நாங்கள் கன்னடர்கள் தான் அப்படின்னாக்கா அங்கே உதைக்க வரோம். நீங்கள் அங்கே போயிருப்பீங்க, படப்பிடிப்பு பார்த்துருப்பீங்க. மும்பையில் போன தமிழர்கள் இன்றைக்கும் காலங்காலமாக அங்கே தாராவியில் பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த எல்லாமே மறந்துட்டோம், தமிழ் மொழியை மறந்துட்டோம், இந்தியை தான் பேசுகிறோம், எங்களுக்கு ஹிந்தி தான் தாய்மொழி, நாங்கள் ஹிந்தி தான், நாங்கள் வந்து மகாராஷ்டிரர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே உதைக்க வராங்க. அவர்கள்லாம் அந்த மாதிரி சொன்னதில்லை, நாங்கள் தமிழர்கள் தான், ஆனால் அந்த மண்ணுக்கு விசுவாசமாக உழைத்து கொண்டு இருக்கிறோம்னு நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதிகாரத்துக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தெலுங்கில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் தமிழர்கள் இன்றைக்கும் எல்லை பகுதியில் இருக்கிறாங்க. எங்காவது அவர்கள் நாங்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், நாங்கள் தெலுங்குகள் தான், எங்களை வந்து இப்படி இனவாதம் செய்கிறார்கள் எங்கேயாவது பேசியிருக்கிறார்கள்? நாங்கள் தமிழர்கள், எங்களுக்குரிய அங்கீகாரம் இல்லை என்று தான் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இங்கே பேசுகிறீங்களா? உங்களை நீங்கள் தெலுங்கர்கள் என்று அறிவித்துக் கொள்வதற்கு என்ன உங்களுக்கு குறை இருக்குது? ஏன் அதை மறுக்கிறீங்க? தமிழர்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டாங்கன்னு கோவப்படுறீங்க. ஏன் அந்த இரட்டை முகம் உங்களுக்கு இருக்குது? என்ன நோக்கம் உங்களுக்கு? அப்போ தமிழர், தமிழ் தேசியம் ஒரு அரசியலை முற்றாக நீங்கள் நிராகரிக்கணும். எந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்குன்னு ஒன்று இருந்துடக்கூடாது, நாமளாகவே இருக்கணும், நாங்களாகவே இருக்கணும். குறிப்பாக அப்படின்னா அது என்ன விதம், எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும்? இன்னொரு உதாரணத்தை கூட சொல்ல வரேன். சீமான் அவர்களுக்கு 70 விடுதலையே இனத்தின் விடுதலை, அதுக்காக வெள்ளூர் சிறையில் வந்து இருந்துட்டு வெளியில் வரும்போது அந்த முழக்கம் பட்டி தொட்டி எல்லாமே பேசுகிறாரு. இந்த 7 பேருக்குள்ளே தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுன்னாங்க இரா போ ரவிச்சந்திரன். அவரை தன்னை வந்து ஒரு தெலுங்கராக எங்கேயுமே பாவிக்கலை, அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இளம் வயதில், சிறு வயதில் இங்கேருந்து நாட்டுக்கு போய் தியாகம் பண்ணி போராளியாக மாறி 91 இங்கே வரும்போது எதிர்பாராத இந்த ராஜீவ் கொலையில் சிக்கி அவரும் 31 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வராரு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், இந்த திராவிடர்னு சொல்லக்கூடிய நீங்கள், உங்கள்கிட்ட ஒரு அச்சகம் இல்லையா, பதிப்பகம் இல்லையா, பணக்காரர்கள் இல்லையா? ஏன் அந்த விடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனை, ஒரு பெரிய தியாகியை, இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னை இழந்து கொட்ட ஒருத்தருக்காக நீங்கள் ஏன் அதை கொண்டுட்டு வரல? இது அவருடைய புத்தகத்திலே மேற்கோள் காட்டுறாரு. இவர்களிடம் பணம் இல்லையா, அச்சகம் இல்லையா, வேறு சட்ட நுணுக்கங்கள் இல்லையா, இல்லை வேறு எந்த செல்வாக்கும் இல்லையா? ஏன் யார் ஒருவரும் இதை முன்னெடுத்து செய்யவில்லை? இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது நாம தான் கொண்டு வந்தோம். இதுக்கு பக்கபலமாகவும் எது வந்தாலும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கூட நின்றவர் இதே தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கக்கூடிய, நீங்கள் வெறுப்பாளர்களாக சொல்லக்கூடிய, இன வெறி இருப்பதாக சொல்லக்கூடிய சீமானும் அந்த தம்பி பிள்ளைங்களும் தான் பக்கபலமாக இருந்தாங்க. ஏன் உங்களுக்கு இந்த சிந்தனை வருது? ஏன் நீங்கள் திரும்ப இந்த விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே சில பேர் இருந்துக்கிட்டு உங்களை தெலுங்கர்கள், நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், நாங்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தெலுங்கர்கள் தான், நாங்கள் தமிழர்கள்னு சொல்லாதீங்க, அது அநீதி. தமிழர்களுக்கு உண்டான எல்லா விதமான பங்களிப்பையும், அந்த நீதிப்படி கிடைக்க வேண்டிய சமூக நீதி பங்களிப்பை நீங்கள் வந்து கூறு போட்டுருங்க. நாங்களும் தமிழர்கள் தான், இந்த இடஒதுக்கீடுக்குள்ளாகவும் மற்ற எல்லா சலுகைகளுக்குள்ளாகவும் வந்து தமிழர்களுக்கு உண்டானது, அந்த தமிழர்களுக்கு உண்டான கலை இலக்கிய பண்பாட்டு பிரிவில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் தமிழர்கள் இருக்கீங்க. ஆனால் தெலுங்கு மொழியை பேசிட்டோம், தெலுங்கு இனவெறியை பேசிட்டோம், என்ன கேட்குறோம்? இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு இருக்கீங்க, மற்ற மொழியாளர்கள் எவ்வளோ இருக்காங்க, யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்களோ அதுக்கேற்படி சாதி வாரி கணக்கு எடுத்து அதன்படி பிரித்து அமைச்சர் பதவியிலிருந்து எல்லா பதவியும் எடுத்துக்கிட்டோம். அதான் நியாயம். அதான் நடக்குது எல்லா மாநிலத்திலையும். போஸ் வெங்கட் அவர்களே, நீங்கள் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆந்திராவிலையோ தெலுங்கானாவிலையோ அதுதானே நடக்குது. பிற மொழியாளர்களுக்கு அங்கே என்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்ன பங்களிப்பை சேர்த்துட்டு இருக்கிறாங்க, அமைச்சரவையில் என்ன பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மற்றபடி அரசு உயர் பதவிகள் என்ன பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா?
ஆனால் இங்கே முழுக்க முழுக்க நீங்களே அதிகார பீடத்தில் என்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறீங்க. 1967 காங்கிரஸ் பீரியட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் காங்கிரஸில் இருந்த தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் ஓரளவுக்கு அந்த தமிழ் உணர்வு பற்றோடு இருந்து தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமான முதலமைச்சராக இருந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் பிறகு 67க்கு வந்த திராவிட தலைமைன்றது உள்ளே உட்காந்துக்கிட்டு முழுக்க நீங்கள் இந்த இனம் மட்டுமே அதிகாரத்தில் வரணும், இந்த இனம் மட்டுமே மேலே இருக்கணும், இந்த இனம் மட்டுமே கொழுத்து மந்திரி பதவி வச்சுக்கணும், இந்த இனம் மட்டுமே உயர் பதவிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கணும், இந்த இனம் மட்டுமே அதிகமாக தலைமைச் செயலகத்தில் இருக்கணும். இது எந்த விதத்தில் நியாயம்? இதை தான் கேட்குறோம். இந்த தமிழ் மண்ணுக்குள்ளே தமிழ் மொழி பேசிக்கிட்டு தமிழ் இனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எனக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வேதனையை சொல்வது உங்களுக்கு இனவெறி இருக்கிறது என்றால் ஆந்திராவில் போய் கேட்டோமா, கன்னடாவில் போய் கேட்டோமா, மலையாளத்தில் போய் கேட்டோமா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் இந்த மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு எப்பயாவது ஒரு இடத்துல நியாயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்களா? நியாயத்தின் பக்கம் நீங்கள் இருந்திருக்கீங்களா? மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள், இந்த சமூகத்தில் நீங்கள் ரொம்ப மதிக்கப்படுறீங்க, நல்ல மனிதராக இருக்கிறீங்க, இல்லைன்னு மறுக்கலை. உங்களை இனவெறி கொண்டு எங்கே யார் சாட்டியை எடுத்து அடித்தாங்க, யார் கொச்சப்படுத்துகிறாங்க? இந்த பங்கீட்டை கேட்பது, இந்த உரிமையை கேட்பது எப்படி உங்களுக்கு இனவெறியாக தோணுது? எனக்கு புரியல. நீங்கள் எப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருந்துக்கிட்டு? அதுவும் இப்போ கட்சிக்குள்ளாக கலை இலக்கிய பண்பாட்டு பிரிவுக்குள்ளே நீங்கள் திமுகவுக்குள்ளே வேறு இருந்துக்கிட்டு இந்த குற்றச்சாட்டு சொல்கிறப்ப அப்புறம் எவ்வளோ பெரிய பகை இங்கே நீங்கள் வளர்க்குறீங்க உரம்போட்டு. இங்கே யாராவது தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் மீது ஒரு பெரிய வெறியோடு யாராவது பேசிக்கிறீங்களா? இந்த அரசியலை தான் பேசுகிறோம். குறிப்பிட்ட அளவுக்கு மிக குறைந்த அளவில் 6% இருக்கிற நீங்கள் ஒரு முழு அதிகாரத்தை கையில் கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்களே எப்படியே அப்படின்றீங்க. நீங்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, இது எல்லாமே நீங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஜஸ்டிஸ் அப்படின்றதுடைய முழக்கம் நாங்கள் தான் இந்த பிறவி இந்தியா முழுக்க நாங்கள் தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் திராவிடர்கள் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை தான் இங்கே விமர்சனமாக வைக்கிறோம். ரெண்டாவது நாட்டுக்கே ஊருக்கே உலகத்துக்கே ஜஸ்டிஸ்ன்றது நீதியை நிலைநாட்டுகிறோம், சமூக நீதியை பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்ற முழக்கத்துக்கு சொந்தக்காரன் நாங்கள் தான் சொல்கிறோம். உங்ககிட்ட இந்த சமூக நீதிக்கான பங்களிப்பான அரசியல் இவங்க திமுகவில் இல்லையே, அதிமுகவில் இல்லையே என்ற விமர்சனம் வைக்கிறது எப்படி என்ன அரசியலாக இருக்கும்? ஏன்னா வெறி அரசியல்னு எப்படி சொல்ல வரீங்க? கர்நாடகத்துக்கு நீங்கள் நானும் 2 பேருமே போவோம் சகோதரர். நீங்கள் அந்த மக்கள் எந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஒரு அந்த மொழி பற்றோடு இனப்பற்றோடு எப்படி இருக்கிறாங்க, வாங்க பேசுவோம். உங்கள் கூட நாமளும் சேர்ந்து வரோம். இந்த அரசியலை போய் நாங்கள் பேசுகிறோம். இந்த அரசியலை போய் நாங்கள் பேசுகிறேன், தெலுங்கில் பேசுகிறேன், ஆந்திராவில் பேசுகிறேன், தெலுங்கானாவில் பேசுகிறேன். வாங்க அங்கே எப்படி எதிர்ப்பு வருகிறது, அதுக்கு நீங்கள் என்ன எனக்கு பதில் சொல்ல போகிறீங்கன்னு கூட இருந்து எனக்கு சொல்லுங்கள், வாங்க பேசுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த மண்ணை சேர்ந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் உரிய பங்களிப்பை தரவில்லை என்று பேசும் அரசியலை நான் பேசுகிறேன். எதிர்ப்பு வந்தால் நீங்கள் கூட இருந்து பக்கவலமாக நிற்கிறீங்களா? நீங்கள் தான் நியாயமான மனிதராச்சு. தமிழர்கள் வெறுப்பை வளர்க்கக்கூடியவர்கள் பேசுகிறீங்களா? என்ன வேடிக்கைன்னா மொத்தமும் எல்லாமே நீங்களே வச்சுக்கிட்டு, நீங்களே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு, நீங்களே எல்லாரையுமே ஒடுக்கிக்கிட்டு தமிழ் மக்களை இதுக்கான அரசியலை திறக்கும்போது, இந்த அரசியலை பேசும்போது இனவெறி பேசுகிறார்கள், இப்படி என்ன சொல்கிறார்கள். நீங்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய நான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, என்ன தப்பு? ஏன் அதை மறைச்சி தமிழர்கள் நாங்கள்னு ஏன் இன்னும் இந்த மோசடி அரசியலை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க? கருணாநிதி சொன்னார், பிறகு அவர் புள்ள சொன்னார், அவருடைய பேரன் சொன்னார், அதே தான் நீங்கள் இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் தமிழர்களாக இருக்க முடியும்? எங்கு பிறப்பினும் அயலானே, இங்கு பிறப்பினும் அயலானே, எங்கு பிறப்பினும் தமிழன். இந்த வார்த்தை தெலுங்குக்கு பொருந்தது, கன்னடத்துக்கு பொருந்தது, கேரளாவுக்கு பொருந்தது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடாதுன்னு எப்படி அது நியாயம் சொல்ல எனக்கு புரியல. ஒரு அம்மா அது தெற்காங்க மருத்துவர்னு சொன்னதில்ல, அவங்க பேரை மறந்துட்டாங்க, மதிப்புக்குரியவர்கள் தான் அந்த அம்மா. நான் கேட்டேன், ஏன்பா இந்த நாயுடு என்பது படித்து வாங்கின பட்டமான்னு தான் கேட்டேன். ஏன்னா தேவதை எதிர்த்து இந்த சாதி அரசியலை எடுத்து பாரதி ராஜா ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த பாரதி ராஜா ஒரு ஐயர் பையன் பட்டியை அடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்பான். சத்யராஜன் பாலுத்தேவர்னு மூச்சுக்கு 300 முறை சொல்கிறீங்களே, பாலுன்றது உங்கள் பேர் பாலுன்றது, தேவன்ன்றது நீங்கள் என்ன படித்து வாங்க பட்டணமா அப்படின்னோடனே எல்லோரும் கொண்டாடணும், முற்போக்குன்னு பேசணும். அந்த முற்போக்கை தான் இப்போ நம்ம சொல்ல வரோம். அதே தான் ஜிடி அப்படின்றது அவருடைய பேர், அப்பா பேர் கோபால்சாமி நாராயணசாமி, பேர் ஜிடி நாயுடு, கோபால்சாமி நாராயணசாமி. ஓகே வச்சுக்கலாம். அது நாயுடு என்ன படித்து வாங்கின பட்டமாக யார் கொடுத்தவங்களுக்கு இந்த பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எவன் கொடுத்தவங்களுக்குன்னு கேட்டேன். எப்படி இவனெல்லாம் பேச போச்சு? இன்னும் கொதிக்குது அந்த அம்மா, மூச்சை பிடிச்சிட்டு கத்துது. அவரை பற்றி தெரியுமா? இருக்கட்டும், அவரை விட மேலான எங்கள் தலைவர் இந்த மண்ணுக்குண்டானவங்க எத்தனை பேர் சொத்து சுகத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க, என்ன நீங்கள் செய்துட்டீங்க அவருக்கு அந்த பேர் பாலத்துக்கு அப்படின்னு கேட்குறோம். அவரை விட மிக பெரும் தியாகத்தை செய்து சொத்தை அழித்த பக்கத்திலேயே இருக்கிறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயர், பேரை வைங்க, லட்சுமண ஐயர் பாலம் அப்படின்னு வைங்க. ஏன் இதை கேட்குறோம் நம்ம.
இன்னும் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இதை கேட்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கு சாதியை ஒழிப்பதாக சொன்ன நீங்கள் எவ்வளோ உருட்டுறீங்க. அவர் அந்த பேர்லேயே அறியப்பட்டுட்டார், அந்த பேர்லேயே தான் எல்லாத்தையும் வைக்கணும். அப்போ தேவர் இருந்தால் அந்த பேர்லேயே அறியப்பட்டார். அவர் பேர் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போகிறது முத்துராமலிங்க தேவர். அந்த காலகட்டத்தில் தேவர்னு ஒரு சமூகமே இல்லை, அது இப்போ தான் வந்தது. ஆனாலும் அந்த பேர் இருக்கிறது வந்து தேவர் சாதி என்பதற்காக முத்துராமலிங்கனார்னு பேரை மாற்றக்கூடிய நீங்கள் அறிவுஜீவிகள் ஏன் ஜிடின்னு மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதாதா? ஜிடி நிறுவனம்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வைக்கிறாங்களே, அந்த பேரையே எடுக்கணும். அதை தான் நம்ம சொல்ல. அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ பொத்துக்கிட்டு வருதுன்னா அப்போ எல்லாத்தையும் இழந்து என் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற எத்தனை தலைவர்கள். வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த கோயம்புத்தூரில் தான் செக்கு இழுத்தார், பேரை வைங்க. அவரை விட இழந்தவங்க யாரன்னா இருக்காங்களா? என்ன அங்கே உங்களுக்கு நோக்குது? அவர் பேர் இடத்துல வாவு சிதம்பரனார் பிள்ளைன்னு வந்தாக்கா சாதி வந்துடும். இப்போ நாயுடுக்கு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ஏன் இவ்வளோ பேர் மூச்சு பிடிச்சின்னு கத்துறீங்க? நீங்கள் இதை பேசுகிறோம், அவங்களுக்கு வெறுப்பு அரசியலாக வருது. நீங்கள் தான் வெறுப்பை இந்த மண்ணில் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். போஸ் வெங்கட் அவர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், பேசும்போது வார்த்தையை கவனமாக பேசுங்க. பிற சமூகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நமக்கு உண்டான அங்கீகாரம் இல்லையா? நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதுக்கு கூட சேர்ந்து நாங்களும் போராடலாம், தப்பு இல்லை. உங்களவர்களாக நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், மொழியை பேசக்கூடியவன், தெலுங்கு மொழி என்னுடைய தாய்மொழி தெலுங்கு, எனக்கு இப்படி அநீதி இங்கே இழைக்கப்படுதுன்னு சொல்லுங்கன்னா நாங்களும் சேர்ந்து கேட்குறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த கட்சி பல சமூகத்தை இனத்தை பிற மொழியாளர்களையும் சேர்ந்து உள்வாங்கிக்கிட்ட அரசியலுக்காகவே தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கடுமையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாங்க. இது இன்னொரு திமுக தான், இன்னொரு அதிமுக தான். இங்கே பிற மொழியாளர்கள் உள்ளே வச்சுக்கிட்டு தமிழ் தேசியத்தை எப்படி விடுதலை வந்துடும், அந்த நெருக்கடிக்குள்ளாக பிற மொழியாளர்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு அந்த இனத்துக்குண்டான பங்களிப்பை தரணும்னு சொல்லிட்டு கட்சி நடத்துகிற நாம் தமிழர் கட்சியை ஒரு சாதி வெறி கட்சி, இனவெறி கட்சின்ற மாதிரி நீங்கள் கட்டமைக்கிறீங்க. சீமான் இப்படி இருக்கிறாரு, இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா ஏன் சாமி நீங்கள் உங்களை தமிழர்களாக அறிமுகப்படுத்துறீங்க? தமிழர்களாக அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கள் தெலுங்கு மொழி அப்படின்னு சொல்லும்போது ஏன் உங்களுக்கு கோபம் வருது? இதை தான் கேட்குறேங்க. உங்களாகவே அறிவிச்சுட்டு வாங்க, இந்த சமூகத்தில் நில்லுங்க, உங்களுக்கு உண்டான உரிமை கேளுங்க. என் தாய்மொழி தெலுங்குக்கு பள்ளி இல்லை அப்படின்னு கேளுங்க, அதுக்கு நாங்களும் சேர்ந்து போராடுறோம், தப்பே கிடையாது. தெலுங்கு மொழி கட்டாயம் பள்ளிகளில் வரணும். குறிப்பிட்ட அந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் தனியாக தெலுங்கு மொழி கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடத்தை கொண்டுட்டு வரணும், வைக்கணும், இல்லைன்னு சொல்ல வரலையே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முழுக்க அதை அழிச்சிட்டு, அதை மறைச்சிக்கிட்டு, அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு, நாங்களும் தமிழர்கள்னு சொல்லிட்டு எங்களுக்குண்டான இடத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஆனால் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அரசியல் எந்த விதத்தில் சரியானது? போஸ் வெங்கட் அவர்களே, இதுதான் கேட்குறோம், இதுதான் பேசுகிறோம். வெளிப்படையான ஒரு விவாதத்தை வைப்போம். யாரால் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க, யாரால் அதிகம் காயப்பட்டிருக்கிறாங்கன்னு பேசுவோம். உங்களுக்கு இப்போ கேட்டது மட்டும் இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்தி விட்டார்கள், இப்படியாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி பேசியிருந்தால் கண்டிக்கக்கூடியது. நாங்கள் அதை கண்டிக்கிறோம், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. உங்களை இன அடிப்படையில் பிரித்து கொச்சப்படுத்தி தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதை நம்ம வந்து கண்டிக்கிறோம், கட்டாயம் அதை வந்து ஏற்கக்கூடியது அல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க இன்ன வரைக்கும்? எங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை அப்படின்னு பேருக்கு இருக்கிற வழியே அதிகம் யார் இருக்காங்க? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பார்த்தா தெலுங்கு மொழி அதிகமாக, பட்டியல் சமூகத்தில் பார்த்தா தெலுங்கு மொழியினர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஓபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியினை சேர்ந்தவர்களே இடஒதுக்கீடில் வேலை. அப்படின்னா இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன வேலை, என்ன இருக்குது, எதில் எடுத்து வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். அதை வெளிப்படையாக அரசியலுக்கு கொண்டுட்டு வாங்கன்னு பேசுகிறோம். அதை வந்து கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதி வாரி கணக்கு, யார் எவ்வளவு இருக்கிறோன்னு பேசுங்க. இதை கேட்கறது எப்படி ஒரு இனவெறி அரசியலாக இருக்கும்? உங்களை சேர்ந்தவர்கள் ஏன் நீங்கள் இன்னும் பதறிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு லாபி பண்ணுறீங்கல்ல, நீங்கள் லாபி பண்ணுறதை நாங்களே பேசலை. உங்கள் மொழியை சேர்ந்த, உங்கள் இனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், அவர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் உங்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு திமுகவுக்காக பக்கபலமாக இருந்தது கேஎஸ் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் அவர்கள். அவர் எதிர்க்கிறார். இது வந்து இப்போ வந்த ஏவா வேலு நாயுடுகளுக்காக செய்துதான் வேஷம் போடலாமா? நாங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறோம், பாராட்டக்கூடியது. அப்படி பேசுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எங்களுக்குண்டான உரிமையை படிக்கிறீங்க, எங்களுக்குண்டான இடத்த எடுத்துக்கிறீங்களோ அது தப்புன்னு நம்ம பேச வரோம். இது இனவெறி அரசியல். நீங்கள் திரும்ப தமிழர்களை கொச்சப்படுத்திட்டு இங்கே இந்த மாதிரி அரசியல் நீங்கள் செய்யாதீங்க. தனிநபர்கள் யாராவது ஒருத்தர் எழுதுறாங்கன்னா அது கண்டிக்கக்கூடியது. தலைமை இப்படி இருக்கிறதா? அந்த கட்சியை இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த உரிமையை கேட்பது தவறா சரியா? ஒரு பொது விவாதத்தை திறப்போம் வாங்க. போஸ் வெங்கட் அவர்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட
அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.